ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தம்பிக்கு வந்து ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே தம்பிக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஷூ, அப்புறம் வந்து பெல்ட்டு எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு ராம்நாடு தான் போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தம்பியுமே கிளம்பியாச்சு, நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அவங்க அப்பா வந்து இன்றைக்கி ராம்நாட்டில் வந்து அவங்களுக்கு கேமரா திங்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது வந்து அவங்க எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹர்ஸு வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, செடியில் பூ பூத்துருக்குது, அது எதுவுமே நீ பறிக்கவே மாட்டேற, எல்லாமே காஞ்சி போகுது, அதில் ஏதாவது ஒரு பூ பிடிங்கி தலையில் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா இந்த ஒரு பூ மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அந்த பூவுமே பறித்து நான் தலையில் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் தலையில் பூ வைக்கிறது பிடிக்காது, எனக்கு செடியில் பார்க்குறதா ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா மணி 12:30 கிட்டால் ஆயிடுச்சு. ஆனாலும் வெயில் அந்தளவுக்கு இல்லை. கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்தது, அந்தளவுக்கு வெயில் திறக்கலை. காற்று வந்து நல்லாவே நின்றுது. அதனால் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹர்ஸுக்கு பார்த்திங்கன்னா சரியான குஷி. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே போகலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலுக்கு போனோடனே ஹர்ஸுக்கு என்ன இல்லை, ஹர்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறது ஜாலி கிடையாது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்து ப்ளே ஏரியாவில் வந்து நல்லா இவனுக்கு வந்து அது பார்க் மாதிரி தெரியுதுங்க, நல்லா விளையாடுறான். அதனாலேயே ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்டால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்புறாங்க. அந்த வகையில் ஹர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறது வந்து ஜாலியாக கிளம்பிடுவான். ஆனால் ஸ்கூலில் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறானோ தெரியல. ஆனால் பால்வாடியில் அவன் பாட்டுக்கு சமத்தான் நின்றுக்குவான். அதனால் அப்பா வந்து உள்ளே வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிட்டாங்க. நானும் ஹர்ஸும் வந்து இங்கிட்டு ப்ளே ஏரியாவில் வந்து கொஞ்சம் நேரம் ஹர்ஸை விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹர்ஸை வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் போய் ஹர்ஸை கூப்பிட்டா, வா தம்பி போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நோ அப்படின்னு சொல்லிவிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வாப்பா அவங்க மிஸ் கூப்பிட்றாங்க, வா போய் பார்த்துட்டு வரலாம், அவங்க கிளாஸ் ரூம் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் நின்று எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்தேன், வரலை. அதோட சரி நீ நின்று விளாண்டுட்டுரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரி போ, வேணாம் அம்மா வேணாம் அப்படின்ட்டான். என்னையவே வேணான்ட்டான் அவன் விளையாடுறதுனால. அதோட இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். போப்பா உன் மையன் வரவே மாட்டான், நீனே போய் உன் மையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு ஒரே அழுக வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு நம்ம ராம்நாடு வந்துட்டோம். ரொம்ப சரியான பசி ஆயிடுச்சு, காலையிலையும் சாப்பிட்லையா. அதோட சரின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் பிரியாணி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே தான் போயிருந்தோம். போகும்போது உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்தா நாங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம். பட் பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா 2:30 கிட்டால் ஆயிடுச்சு நம்ம போகிறதுக்கே. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ரைஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. வந்தோடனே தலையில் கை வச்சிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால், நல்லாவே இல்லை சந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எதுவுமே பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க. பட் சாப்பிட்டேன், எனக்குமே நல்லா இல்லை. கோழி கறி வந்து அவங்க அவிச்சு பிச்சு போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து 65 தானே போடுவாங்க ரைஸில். இந்த இது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு வந்தது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச் ஹர்ஸ் வந்து ஐஸ்கிரீம் கேட்கும். ஹர்ஸுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள பார்த்தா அப்பாவும் பையனை காலி பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால், நான் சாப்பிடல, உன் பையன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா குர்றான்னு கேட்டால் அவன் கஷ்டப்பட்டு எடுக்கிறான். ஏன்னா அது ரொம்ப ஃப்ரீஸாக இருந்துச்சு, அதை அவனால் குத்தி எடுக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து என் கையில் அவன் ஸ்பூனில் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் கையில் வச்சுருந்த ஸ்பூனில் கொஞ்சோன்னு வச்சு அது மட்டும்தான் சாப்பிட்டோம். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நாங்களுமே கிளம்பியாச்சு. இவங்க அப்பாவுக்கு இடையில கேமரா திங்ஸ் கொடுக்குற வேலை இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்து அவங்க கொடுக்குறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியில் தான் நின்றேன். அங்கே போயிட்டு சந்தியா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னென்னு போய் பார்த்தா, இந்த பூனைக்குட்டி வந்து குட்டி போட்டுருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா விளாண்டுச்சு. சில பூனைலாம் குட்டியை தூக்குனா கடிக்க வரும், பராண்டும். ஆனால் இந்த பூனை எதுவுமே செல்லாது, பாட்டுக்கு அமைதியாக இருந்து நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு குட்டி தான் இருந்துச்சு, மற்ற குட்டிலாம் கொடுத்துட்டாங்க போல். ஹர்ஸ் இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதை நாங்கள் விட்டுட்டு அதையுமே பார்த்துட்டு நாங்கள் அடுத்து ஹர்ஸுக்கு வந்து ஷூ வாங்குறதுக்காக நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். இது வந்து ராம்நாட்டில் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற கடை தான், அங்கே தான் வந்திருக்கோம். இவங்க தான் என் ஃப்ரெண்டு, இவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, சரத் மஞ்சுன்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்காத, என்னை காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஷூ தான் பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்து இந்த ஷூ தான் பார்த்து செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஷூ நல்லா இருந்தது, பட் வெயிட் வந்து கீழே அடியில் ஹெவியாக இருந்தது. தம்பிக்கு அது போட்டுட்டு நடக்க முடியல, ஒரு மாதிரி இழுத்து நடந்தான். அதோட சரின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு
வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பசி தாங்க முடியல. ஏன்னா அவங்க அங்கே சரியாக சாப்பிடவே இல்லை சாப்பாடு. அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வாங்கினோம். எப்போவுமே ராம்நாடு வந்து இந்த கடையில் நாங்கள் ஜூஸ் சாப்பிடாம போக மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி வந்து வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்டான். தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பழம் வந்து இனிக்கவே இல்லை. உங்களுக்கு பழம் பார்த்தாலே தெரியும், ஒயிட்டாக இருந்துச்சு. சரி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வர்ற வழியில் வீட்டுக்கு வந்து கோழி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினோம். ஏன்னா நம்ம வீட்டில் கோழி நிற்கிது. ஆனால் நேற்று நம்ம வீட்டில் ஒரு பெரிய கோழி வந்து பாம்பு கடிச்சு அந்த கோழி வந்து இறந்து போச்சு. அதை பார்த்துட்டு தம்பி ஒரே அழுக, கோழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி தம்பி ஏங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது வந்து இப்போ புதுசாக ஃபேன்சி கோழின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோழி அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு 2 கோழி, அதுக்கப்புறம் கருங்கோழியில் வந்து 2 கோழி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பி வந்து ரொம்பவே ஹாப்பி. இவங்க அப்பா கையில் வச்சுருக்காங்கல்ல, இதுதான் வந்து ஃபேன்சி கோழின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கோழியை வந்து பேர் வந்து வேறு சொல்லுவோம். இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முடி எல்லாத்தையுமே அப்படியே சிலுப்பிக்கு நிற்கும். அதனால் இது வந்து சிலுப்பாங்கோழின்னு சொல்லுவோம். இந்த கையில் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து அதிகமாக வளராது, கட்டட்டின்னு தான் இருக்கும். இது வந்து குள்ளமணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கோழி வந்து வெள்ளை கலரில் அம்மா வீட்டில் நிற்கிது. இந்த கோழி 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கருங்கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏற்கனவே நம்ம வீட்டில் நின்ற கோழியில் வந்து ஒரு கோழியை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம தேவ் வந்து கடித்து அதை பிச்சு போட்டுருச்சு. அது இறந்து போச்சு. அதுவுமே ரொம்ப தம்பி வந்து அந்த கோழி நல்லா தம்பி கூட விளையாடும். சின்ன கோழி தான் விளையாடும். அதனால் தம்பி ரொம்ப கவலையாக இருந்தான். எப்போவுமே நான் கட்டி போட்டுட்டு தான் போவேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் தேவை அவுத்து விட்டுட்டு போயிருந்தேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ஒரு கோழியை கடித்து பிச்சு போட்டிருந்தான். அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதனால் சரி கோழி கூட 2 வாங்கி கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கோழி 4 வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப நல்லா ஆக்டிவாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. தம்பியுமே ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாப்புல. பார்த்திங்கன்னா பழைய கோழி எங்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கிணத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் நிற்கிறது இந்த ஒரு சின்ன சேவல் குஞ்சு, அதுக்கப்புறம் 2 கின்னி கோழி நிற்கிது, ஒரு பெரிய கோழி நிற்கிது. மொத்தம் 4 தான் நின்றுச்சு. இப்போ 4 வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தம் 8 கோழி நிற்கிது. தம்பிக்கு ராம்நாடு போனாலே அவங்க அப்பாவுக்கும் ஹர்ஸுக்கும் இதே வேலை தான். போகிற இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு டாய் தான் வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தா அந்த பைக்கில் ஃபைட்டர் மேனெல்லாம் தூக்கி வச்சு ரைடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தம்பி அழகாக வச்சு அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தான். அம்மா ஃபோட்டோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் நான் வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தம்பி வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து தம்பிக்கு யூனிஃபார்ம் வந்து அடித்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. தம்பிக்கு கரெக்டாக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே. யூனிஃபார்ம் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் கலரில் செக்குடு போட்ட மாதிரி ட்ரௌசர் வந்துருந்துச்சு. போட்டு பார்த்தோம், தம்பிக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.